எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அடுத்த பணப்பாக்கத்துல அங்க இருக்கோம். பணப்பாக்கத்துல நம்ம ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்துருங்க. நான் வந்து நிறைய சைட் வந்து வீடியோ பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சைட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து எக்ஸாக்டா நம்ம நேஷனல் ஹைவேக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தாங்க இருக்கு. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேங்க, அதாவது NH48 நம்ம சென்னை டு பெங்களூர் போற ஒரு நேஷனல் ஹைவேங்க. அந்த நேஷனல் ஹைவேக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தான் இந்த சைட் இருக்குங்க. நிறைய பேர் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படி தள்ளி கொண்டு போய் காட்டுவாங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேஷனல் ஹைவேக்கு ஒட்டின மாதிரி தாங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டோடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரா ஹைவே ஏவன்ங்க. இது நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீடுகள் எல்லாமே இருக்கு. இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கு. அண்ட் நம்ம சர்வீஸ் ரோடு பக்கத்துல தாங்க இருக்கும். 100 மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்டுமே இருக்கிறது ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே மேல இருக்க ஒரே ப்ராஜெக்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தாங்க. அண்ட் இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க என்ன பிரைஸ்ல இருந்து பிளாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹைவே ஹெவன் ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரா தாங்க. ஊரா சென்னையில ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்னே சொல்லாங்க. இவங்க அபார்ட்மெண்ட், வில்லாஸ், கமர்ஷியல் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் அடுத்த பணப்பாக்கத்துல இந்த ஹைவே ஹெவன் ப்ராஜெக்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹைவே ஹெவன் ப்ராஜெக்ட் பத்தி பாத்துருவோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 8 லேன் ரோடுங்க. நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே மேல இந்த மாதிரி ஒரு சைட்டு பிரம்மாண்டமா யாருமே ரெடி பண்ணல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ரெடி பண்ணிருக்காங்க. இவங்க எப்படிலாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பிளாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்டோட டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பாத்துருவோம். ஹைவே ஒன் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 11.5 ஏக்கருங்க. இந்த 11.5 ஏக்கர்ல மொத்தம் 2 ஃபேஸா இவங்க வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 130 பிளாட்ஸும், ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 139 பிளாட்ஸும், மொத்தம் 269 பிளாட்ஸுங்க. இந்த 269ல ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 130 பிளாட்ஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு தாங்க. 139 பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. பிளாட்டோடைய சைஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் நீங்க விருப்பப்படுற மாதிரி எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. சிட்டிக்குள்ள ஒரு சைட்டு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஹைவே ஒன் ப்ராஜெக்ட்டுமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம அழகாவே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ஹைவே ஒன்னுடைய அமினிட்டிஸ் தாங்க பார்க்க போறோம். என்னென்ன மாதிரியான அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. காம்பவுண்ட் வால் வந்து இந்த 11.5 ஏக்கருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நமக்கு என்ட்ரன்ஸ்ல சூப்பரான கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க. CCTV ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்குங்க. சைட்ல அகலமான பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. ரோடோடைய சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 33, 30, 24 அப்படின்ற 3 வேரியன்ட்ல நமக்கு சூப்பரான ரோடுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம EB ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி வீடுகள் இருக்கிறதுனால நமக்கு EB ஃபெசிலிட்டிஸ்மே அவைலபிளா இருக்குது. ஒரு அருமையான விஷயங்க. அண்ட் சைட்ல 1.5 ஏக்கர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்குமே ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு அண்ட் பார்ட்டி லேன் ஏரியா, ஜாகிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இங்க நீங்க போர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 22 அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்திருக்குங்க. சைட்லயே ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்வீட் வாட்டரா தாங்க இருக்கு. ஸோ உடனடியா நீங்க இங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வீடு கட்டுறதுக்கான எல்லா அமினிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைவே ஒன்ல சூப்பரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹைவே ஒன் ப்ராஜெக்ட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேங்க. நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம NH48 நேஷனல் ஹைவே தாங்க. அதாவது 8 லேன் ரோடுக்கு அப்படியே பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சைட் உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுவே ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அதுவும் சென்னை டு பெங்களூர் ஹைவேவை கனெக்ட் பண்ற ஒரு சூப்பரான நேஷனல் ஹைவேங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு பணப்பாக்கம் சிப்காட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க இண்டஸ்ட்ரியல் வைஸாகவும். அண்ட் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவேவுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே தாங்க. அண்ட் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல பரந்தூர் ஏர்போர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. இது எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க எவ்வளவு பிரைஸ்ல இருந்து பிளாட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1350 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ். அண்ட் இங்க பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே இடம் வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் தாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க ரெசிடென்ஷியலாகவும் கன்சிடர் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். DTCP அப்ரூவ்ட் அப்படின்றனால உங்களுக்கு 80% 85% பேங்க் லோனுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. லீடிங் எல்லா பேங்க்ஸ் கூடயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க டைப் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு பணப்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு,
நமக்கு சன்பீம் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவேரிப்பாக்கம் டாப் ஸ்கூல் இருக்குது, சரஸ்வதி ஸ்கூல் இருக்குது, அண்ட் நமக்கு நடராஜன் ஸ்கூல் இருக்குது, பாரதிதாசன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு இங்கிருந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, வாலாஜா உமன்ஸ் காலேஜ் இருக்குது, அண்ட் இங்கிருந்து காஞ்சிபுரம் ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நமக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹைவே A1 ப்ராஜெக்ட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சைட் விசிட் வரணும் அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் பிக்கப் பண்ணி சைட்டு கொண்டு வந்து காட்டிட்டு திருப்பி உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணீங்க. சைட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. அதாவது நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்க சைட்டு யாருக்காவது பிடிக்காம போகுமா? அது மட்டும் இல்லாமல் சைட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, ரொம்ப கிராண்டாக வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சைட்டு உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி, ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காகவும் சரி, தாராளமாக இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு சுற்றி சிப்காடு, ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் காஞ்சிபுரம் இந்த சரௌண்டிங்கில் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இதெல்லாம் இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு அருமையான ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஹைவே 1 ப்ராஜெக்ட்டில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.